வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல்கண்ணா. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம வீடியோ வந்து போட முடியல. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் அதான் சொல்லிட்டு இருக்கேன். பட் திருப்பி ஒரு வீடியோ போட்டு திருப்பி ஒரு மேபி ஒரு லாங் பிரேக் வந்து ஆயிடுது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இனி 2025 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டல் எக்ஸாமுக்கானது 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்கும் வந்து ஒரு சிலது வந்து அது வந்து இம்பார்ட்டண்டான 1 மார்க்கும் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சாப்டர் 1, ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.2, ஓகேங்களா, இன்வெர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் 1.21 பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.1 வந்து 1.2 அப்புறம் 1.3. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.1, 1.3 வந்து பார்த்தீங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 அண்ட் தென் 1.6 லெஃப்ட் லைக் அந்த இதுவும் கேன்சலேஷன்லாவும் வந்து பார்த்துங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.5, 1.6, 1.7, 1.10. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.1, ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த், செவன்த், எயித்து, நைன்த்து அண்ட் 14th. ஓகேங்களா, இது வந்து பார்த்துங்க. அப்புறம் 1.32 பார்த்தீங்கன்னா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.13 அப்புறம் 1.14. அதுக்கப்புறம் வந்து 1.3 ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் 1.15 அண்ட் 1.16 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 1.34 ஸோ காஸ் ஜோர்டன் மெத்தட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.2. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.2 ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் தி ஃபாலோவிங் மேட்ரிக்ஸ் பை மேட்ரிக்ஸ் மெத்தட். அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட். தேர்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஜோர்டன் மெத்தட். அப்புறம் 1.41 பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 1.4 தேர்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ரிக் இன்வெர்ஸ் மெத்தட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.23 1.24 வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் 1.3 ஓகேங்களா, 1.3 இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்ஷன் மெத்தட். இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்துங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஏ பி தி சால்வ் தி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் 1.43 செகண்ட் ராம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.23. ஓகேங்களா, அந்த கிராம்ஸ் ரூல். ஓகேங்களா, அது வந்து பாத்துங்க. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.4 ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ஸ்கேர்மன் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகேங்களா, இது வந்து நீங்க வந்து பரவா பாத்துக்கோங்க. அப்புறம் 1.43 தேர்ட் வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.27. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ல 1.5 பார்த்தீங்க அப்படின்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ ஓகேங்களா, செகண்ட்ல பார்த்துங்க, செகண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வந்து நான் ஹோமோஜினஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.29, 1.13, 1.32, 1.34. ஸோ லேம்டா வச்சு வரும். ஓகேங்களா, ஸோ எக்ஸசைஸ் 1.6 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் மெத்தட். ஓகேங்களா, ஸோ செகண்ட், ஃபோர்த், செகண்ட் அண்ட் தென் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஓகேங்களா, இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.3. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.39. ஸோ அதாவது C5H+O2. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தட் மூலியமா வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, இது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து எக்ஸசைஸ் 1.7 பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் லேம்டா.
அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இது வந்து பாத்துங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 1.8ல வந்து ஒன் வேர்டு ஓகேங்களா. ஸோ ஒன் வேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 15th அண்ட் 13th அண்ட் 25 இந்த வரக்கூடிய இந்த ஒன் மார்க் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும் ஓகேங்களா. இதுதான் வந்து சாப்டர் 1ல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிட்டம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நல்லா தரவா பாச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2.1 பவர் ஆஃப் இமேஜினரி யூனிட். ஸோ ஒன்ஸ் இதை வந்து இமேஜினரி கொடுத்துட்டு i equal to 1 i square i cube அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.1 ஸோ ஃபுல்லா பேசிக் தான். ஃபுல்லா பேசிக் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2.1 ஆல் சம்ஸ் ஹேட் பேசிக். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஓகேங்களா நல்லா தரவா பாத்துங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து 2.2 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் xy ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல வந்து 2.2ல ஃபர்ஸ்ட் த ஆல் ஆர் பேசிக்ஸ் டு ஸ்டடி. ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த ரியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது வந்து நல்லா வந்து பாத்தீங்க. அப்புறம் 2.31ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஸ்டடி ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா வந்து படிச்சுங்க. ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அடெக் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ். ஸோ 2.4 ஸோ கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்புறம் 2.42 ஸ்டடி த 10 ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இந்த இமேஜினரி பார்ட் வந்து பாத்துங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 2.3, 2.4 இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ 2.6, 2.8 வந்து பாத்தீங்க. அப்புறம் எக்ஸசைஸ் சம்ல பாத்தீங்கன்னா 2.4ல ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம், செகண்ட் தேர்டும், ஃபோர்த்து, செவன்த் ஓகேங்களா. அது வந்து நல்லா தரவா பாத்தீங்க. அண்ட் தென் 2.5ல வந்து மாடல் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2.51ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் தென் ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரையாங்கிள் இக்குவேஷன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் 2.10, 2.14 and 2.16 has this solves ஓகேங்களா. இது வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். 2.52ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2.7 ஸோ பேசிக்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 2.5ல பாத்தீங்கன்னா 1 மாடுலர் அண்ட் பேசிக். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா 4, 5 and 9, 10 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு சொல்யூஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் 2.19 ஸோ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் த ரேடியஸ். ஸோ இது வந்து நல்லா பாத்துக்கீங்க. எக்ஸசைஸ் வந்து 2.6ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து அண்ட் தென் 2.7ல பாத்தீங்கன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த போலார் ஃபார்ம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா 80 and 81. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.7 எக்ஸசைஸ் ஓகேங்களா. ஸோ ரைட் த போலார் ஃபார்ம் செகண்ட், தேர்டு, 4, 5, 6 ஓகேங்களா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4.81 டி மார்கன் தியரம் ஸ்டடி த தியரம் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து டி மார்கனும் ஒரு இம்பார்ட்டன்டானது தான். ஸோ 5 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 2.28 அப்புறம் 2.31 அண்ட் தென் செகண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 2.32ல ஸோ எக்ஸாம்பிள் 2.34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டினே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. சால்வ் 2.35ல இருக்கிறதும் நீங்க சால்வ் வந்து பண்ணி பாத்துங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ்ல வந்து 2.3யும் அப்புறம் 5.6ம் பாத்தீங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.9ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு ஓகேங்களா. அந்த ஒன் வேர்ட்ல பாத்தீங்கன்னா 9th அண்ட் தென் 13th அண்ட் 17 அண்ட் 24. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒன் மார்க்ல எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு மாத்தி கேட்டாலும் நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஒன் மார்க். ஸோ உங்களுக்கு வந்து சாப்டர் 1, சாப்டர் 2 ரெண்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 3, சாப்டர் 4 நான் வந்து மேபி வீடியோ அப்லோட் பண்றது வந்து பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய கல்வி வளா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவாக்கண்ணா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஸோ நம்மளால வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய ஃபுல்
ஒன் மார்க்கும் நீங்க வந்து தர வந்து படிச்சிருங்க. ஓகே, அதை தாண்டி நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒன் மார்க்கும் நீங்க நல்லா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க கண்டிப்பா வந்து நல்ல மார்க் வந்து மேபி உங்களுக்கு வந்து 45 இல்ல 50 இதுல தான் வந்து வாங்குவீங்க. ஸோ அபோவ் நீங்க இந்த கொஸ்டின் தான் படிச்சீங்கன்னா அபோவ் 45 கண்டிப்பா நீங்க வந்து வாங்கலாம். வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை.